நம்ம வயல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் ரொம்ப நாளா உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன். அது என்னன்னா நம்மளுடைய புது கிணத்த பத்தி தாங்க. நமக்கு பண்ணைக்குட்டை ஒண்ணு இருந்துச்சு. அந்த பண்ணைக்குட்டை ஓரமா நம்ம ஒரு போர்வெல் வச்சிருந்தோம். அதுதான் நமக்கு தண்ணி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய போர்வெல் அதுதான். போர் போட்ட உடனே இறக்குன ஃபர்ஸ்ட் மோட்டார் அதுல மாட்டிக்கிச்சு. அந்த மோட்டார் ரிப்பேர் ஆகுற வரைக்கும் நாங்க இறைச்சிட்டு இருந்தோம். இதுல இப்ப ஒரு கிணறு வெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நவம்பர் 15, 2024 கிணறு வெட்டுறதுக்கு பூமி பூஜை போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நவம்பர் 20ங்க. கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹிட்டாச்சி வச்சு மண் அள்ளிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார் இருக்கிறதுனால அந்த பார் ட்ரில் பண்ணி வெடி வச்சு மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு திரும்ப ஹிட்டாச்சி வச்சு அள்ளிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிசம்பர் 1, 2024ங்க. கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணி 15 நாள் ஆகுது. இன்னும் பாத்தீங்கன்னா கிரேன் வச்சு மண்ணால ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஹிட்டாச்சி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கஜம் தான் ஹிட்டாச்சி வச்சு எடுக்க முடியும். அந்த அளவு எடுக்கிறதுக்குள்ளேயே செம மழைங்க. இதனால பாத்தீங்கன்னா கிரேன் செட் பண்ணி மண்ணால ஸ்டார்ட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. 1 மாசம் சும்மா தாங்க இருந்துச்சு. செம மழைங்க. ஒரு நாள் பெஞ்ச மழை தான் இது. ஓட ஃபுல்லா தண்ணி போச்சு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க. இது ஃபுல்லா உளுந்துங்க. உளுந்துக்குள்ள ஃபுல்லா தண்ணி நிக்குது பாருங்க. மழை பெஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சுங்க. திரும்ப கிரேன் வச்சு மண்ணெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிணறு வெட்டின மண்ணை நாங்க வெளியில கொண்டு போகல. பக்கத்துல இருந்த பண்ணைக்குட்டையிலேயே முழுசா கொட்டி அதை மூடிட்டோம். கிணறு இருக்கிறதுனால பண்ணைக்குட்டையில இருக்கிற தண்ணி கிணத்தை பாதிக்கும், கிணத்துடைய சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அதை நாங்க மூட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால அதை மூடிட்டோம். இன்னைக்கு மார்ச் 20ங்க. நம்ம கிணறு ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 4 மாசம் முடியுது. அதோட நம்ம கிணறு வேலையும் மொத்தமா முடிஞ்சிச்சுங்க. கிணறோட மொத்த ஆழம் பாத்தீங்கன்னா 20 கஜம் வெட்டியிருக்கோம்.